ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டத்தின் முழு நேர கிளை நூலகத்தின் சார்பாக எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூலகம் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு நூலகம். இந்த நூலகத்தில் சுமார் 60,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இங்கே இருக்கிறது. தினந்தோறும் பல்வேறு புத்தகங்களை இங்கிருந்து சுமார் 50லிருந்து 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை இங்கிருந்து எடுத்து சென்று அதை படித்து பயன்பெற்று வருகிறார்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 8,000க்கும் மேற்பட்ட வாசகர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள். அந்த வாசகர் வட்டத்தின் சார்பாக தற்பொழுது ஒரு 1000 பேரை வாசகர் வட்டத்தின் கீழ் உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கின்றோம். மேலும் வருகின்ற இந்த ஜூன் மாதத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படுகின்ற அந்த காலகட்டங்களில் குறிப்பாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளின் தேர்வுகளை எழுதுவதற்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆர்ஆர்பி என்று சொல்கின்ற ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பேங்க் சம்பந்தமான அனைத்து தேர்வுகளும், யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம் போன்ற அனைத்து தேர்வுகளுக்குமான கோச்சிங் சென்டர் இங்கே துவங்குவதற்கான ஒரு முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம். மாதத்தில் 2 முறை, அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி தொடங்கி மதியம் மாலை 5 மணி முடிய மாதத்தில் 2 நாட்கள் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமான கோச்சிங் கிளாஸ் எடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருவதற்கான திட்டமிட்டிருக்கின்றோம். மேலும் இந்த நூலகத்தினுடைய நூலகர் ஐயா திரு பழனி அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த நூலகத்தை மென்மேலும் புதுப்பித்து இந்த நூலகத்தினுடைய பயன்பாட்டை பொதுமக்களுக்கு அறிவிக்கும் விதமாக பல்வேறு திட்டங்களை மேற்கொள்ள கடைபிடிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக இங்கு அரக்கோணத்தை சுற்றியுள்ள அரசு பள்ளியும் தனியார் பள்ளியிலிருந்து வருகின்ற மாணவர்கள் மத்தியில் இந்த நூலகத்தினுடைய பயன்பாட்டை எடுத்துரைக்கின்ற விதமாக, மேலும் மாணவர்களுக்கு படிப்பின் ஆர்வத்தை தூண்டுகின்ற விதமாக, ஏனென்று சொன்னால் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அவர்கள் சார்ந்த பாடத்தை மட்டும்தான் படிப்பதற்கு வழிவகுப்பார்கள். ஆனால் நூலகம் என்று சொல்கின்ற பொழுது பல்வேறு விதமான, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆங்கிலமாக இருக்கட்டும், வரலாக இருக்கட்டும், பொது அறிவாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அனைத்து விதமான நூல்களும் இங்கே இருப்பதினால் மாணவர்களுக்கு இது ஒரு களஞ்சியமாக, அறிவு களஞ்சியமாக இது திகழ வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு முயற்சிகளை இந்த அரக்கோணம் முழு நேர கிளை நூலகத்தின் சார்பாக நடவடிக்கைகள், வாசகர் வட்டத்தின் சார்பாக நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இதன் மூலமாக இந்த கோச்சிங் சென்டர் எடுப்பதன் மூலமாக பல்வேறு கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் வெளியிடத்தில் போயிட்டு பைசா கட்டி நாங்கள் படிக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தை போர்க்கின்ற ஒரு காரணமாகவும், தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படியும் இங்கே இந்த கோச்சிங் சென்டர் மூலமாக மாணவர்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு சிறந்த முறையில் சிறந்த ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் வைத்து அவர்களுக்கு கோச்சிங் சென்டர் கொடுத்து போட்டித் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்வது, போட்டித் தேர்வுகளில் எப்படி வெற்றி பெற செய்வது, மாதிரி தேர்வுகளை எப்படி நடத்த வேண்டும் போன்கின்ற அனைத்து விதமான நடைமுறைகளையும் செயல்முறைகளையும் இந்த வாசகர் வட்டத்தின் சார்பாக நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சந்தாதாரர்களை மென்மேலும் புதுப்பிக்கவும், மென்மேலும் அதிகரிக்கவும், அந்த சந்தாதாரருக்கான போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான சில திட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். இந்த குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் சுமார் 1000 உறுப்பினர்களை நாங்கள் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் அனைவரிடத்திலும் சென்று இந்த நூலகத்தில் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்து இந்த நூலகத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவும்படி நாங்கள் அவரிடத்தில் கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். இது என்பது நூலகத்திற்கு ஒரு பெரிய வளர்ச்சியை உருவாக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். மேலுமல்லாமல் இந்த நூலகம் ஏதோ நூலகம் இருக்கிறது என்று சாதாரணமாக விட்டுவிடாமல் அனைத்து தரப்பு மக்களும் அனைவரும், குறிப்பாக இளைஞர்கள், முதியோர்கள், வயது வந்தவர்கள், பொதுமக்கள் அனைவரும் இந்த நூலகத்தை பயன்படுத்தும் விதமாக, ஏனென்று சொன்னால் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரயில் நிலையம் இருக்கிறது, போக்குவரத்திற்கு எளிமையாக. இந்த பக்கம் பார்க்கின்ற போது பேருந்து நிலையமும் இங்கே அருகிலே இருப்பதினால் இது அனைத்திற்கும் ஏற்ற ஒரு நூலகமாக இருக்கிறது. இதை பயன்பெற்று வாசகர்களும்
இங்கே படிக்கின்ற கோச்சிங் சென்டருக்கு படிக்கின்ற மாணவர்கள் ஏற்கனவே இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மாணவர்கள் இங்கே கோச்சிங் சென்டரை வந்து அவங்களே செல்ஃப் ஸ்டடீஸ், குரூப் ஸ்டடீஸ் வந்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக இளைய நூலகர் ஐயா திரு பழனி ஐயா அவர்கள், 2ஆம் நிலை நூலகர் அவர்கள் போதிய வசதிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காணொலியின் வாயிலாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை என்னென்று சொன்னால், இந்த நூலகத்தின் சார்பாக போட்டித் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு கோச்சிங் நாங்கள் இலவசமாக வழங்குவதற்கான திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த நூலகம் வளர்ச்சி அடையவும், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 60,000 புத்தகமாக இருக்கிறது. அதை 1 லட்சம் புத்தகமாக தமிழக அரசினுடைய வழிகாட்டுதலின்படியும் மாவட்ட நூலகத்தினுடைய ஆலோசனையின்படியும் இந்த புத்தகங்களின் எண்ணிக்கை, ஏன்னா ஒரு பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த புத்தகமாக இருக்கட்டும், மருத்துவம் சார்ந்த புத்தகமாக இருக்கட்டும், வரலாற்று சார்ந்த புத்தகமாக இருக்கட்டும், ஆங்கிலம் சார்ந்த புத்தகமாக இருக்கட்டும், பொது அறிவு சார்ந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு பயன்படுகின்ற விதத்தில் நடைமுறைக்கு ஏற்ற அந்த நூலகத்தை நாங்கள் முன்னேற்றுவதற்கு, இந்த நூலகத்தை நாங்கள் புதுப்பிப்பதற்கு வாசகர் வட்டத்தின் சார்பாக போதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் முழுநேர கிளை நூலகத்தில் வாசகர் வட்டத்தினுடைய சார்பாக வாசகர் வட்டத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர், அருமை அண்ணன் டாக்டர் செந்தில்குமார் அவர்களுடைய முயற்சியால் இந்த நூலகம் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்றும், அதிகமான உறுப்பினர்களும் அதிகமான புரவலர்களும் சேர்த்து நூலகத்தை வளர்ச்சி அடை செய்து புதிய கட்டிடங்களை கட்ட வேண்டும், புதிய கட்டிடத்தில் கட்டி அதில் டிஜிட்டல் நூலகமாக உருவாக்க வேண்டும் என்றும், இதில் கிட்டத்தட்ட 60க்கு 70க்கு மேற்பட்ட பணியாளர்களை நியமனம் செய்து இந்த மாவட்டத்திலேயே இந்த நூலகத்தை சிறப்பான நூலகமாக, முதன்மை நூலகமாக உருவாக்க வேண்டும் என்பதை எங்களுடைய பணியின் மூலமாகவும் அரசு நூலகத்தின் மூலமாக டிஎல்ஓ எங்களுடைய மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுடைய சார்பின் அவருடைய ஆணையின்படியும் செயல்படுவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.